அந்த வேல்யூ எரர் சொல்கிறீங்கள வருதுன்னு சொல்லிவிட்டு அது எதனால் வருதுன்னு சொல்கிறேன். இந்த ஹெக்டர்ஸ் ஏர்ஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணது பிறகு ஹெக்டர்ஸில் இருக்க அந்த லைனுக்கு பக்கத்தில் இருக்க பேக் சைடு, அதாவது ஜீரோவுக்கு பேக் சைடு இந்த சைடு இருக்க அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஜீரோவுக்கு பேக் சைடு இருக்கிறதுக்கு அந்த லைன் வரைக்கும் உள்ள ஸ்பேஸ் அந்த சிங்கிள் ஸ்பேஸை எடுத்துடுறோம். அதுபோல் ஏர்ஸ் இருக்குல்ல, ஏர்ஸில் வந்து ஃப்ரண்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த பாருங்கள் ஸ்பேஸ் தெரியுதா? இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம், அதாவது பேக் சைடு இருக்கிறது லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு உள்ள ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இஸ் ஈக்குவல் ரைட் ஆஃப் F1. F1ல் லென்த் -1 கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ஸ்பேஸை ரிமூவ் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும். இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ண ஹெக்டர் காலம் இன்ட்டு 100 ப்ளஸ்ஸு அந்த பேக் சைடு இருந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ண காலம் ரெண்டையும் போட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 0 ஹெக்டர். ஸோ இதுலேயும் அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா Ctrl+D வந்துருச்சா? ஸோ இதில் Ctrl+D கொடுக்குறேன், அது அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஸோ வந்துடுது, ஹெக்டர் கிடைக்காது, இந்த ஏர்ஸ்க்கு மட்டும் வந்துடுது. ஸோ அதே ஃபார்முலாவை இங்கே இந்த செல்லுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். அதே ஃபார்முலா கொண்டாந்து இந்த செல்லுக்கு பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இந்த ஒரு ஹெக்டர் 13 ஏர்ஸ் வந்துருச்சா? ஓகே, அதுதான். ஸோ 2 ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுங்கள். அதாவது பேக் சைடு இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஃபங்க்ஷன், ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் ஃபங்க்ஷன். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.